ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு டியூட்டர் தமிழ் சேனல். இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டு 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் நம்பர் 25 லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கிற பாடப்பகுதி பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷனை பற்றியும், அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அது நிகழ்த்துதல், அதில் கிரியேட் ஏ நியூ ப்ரெசன்டேஷன், இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் இமேஜ், ஆடியோ அண்ட் வீடியோ, அதாவது உரை பெட்டி, அதுக்கப்புறம் படங்கள் மற்றும் ஒளிக்கோப்புகளை பற்றி எவ்வாறு இன்சர்ட்ஸ் இடுவது, அப்புறம் எப்படி ஒரு ஸ்லைடு, அதாவது ஒரு சில்லு எப்படி உருவாக்குறது, நீக்கம் செய்கிறது, அதை பற்றிலாம் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். இந்த லிப்ரே ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைக்ரோசாஃப்டோடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பற்றி பயன்படுத்திகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா, லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா, லிப்ரே ஆஃபீஸோடைய ஒரு செட்டப். மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது பெய்டு சாஃப்ட்வேர், இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அவ்வளோதான். இதில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு புக் கண்டென்ட்டை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஸ் எ ஸ்ட்ரக்சர் டெலிவர்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட தகவல்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிஸ்டமேட்டிக் டிஸ்பிளே ஆஃப் இன்ஃபர்மேஷன் அலாங் வித் கிராஃபிக், மூவி, சவுண்டு, அதாவது ஒரு வரைகலை, அதாவது கிராஃபிக்ஸுங்கிறது வரைகலை, திரைப்படங்கள், அதுக்கப்புறம் ஒளி போன்ற தகவல்களை காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இதில் காட்டப்படும். ஆல் தீஸ் ஆர் டிஸ்பிளே டுகெதர் ஆன் த ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரௌசரில் கூகுளில் டைப் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, லிப்ரே ஆஃபீஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம். இதில் சர்ச்சில் ஃபஸ்ட்டில் ஒரு மொழியாக லிப்ரே ஆஃபீஸ் ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்படி டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது டவுன்லோட் ஃப்ரீ, டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகுது. இது சிறிது நேரம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்ம இதை பதிவு பண்ணிக்கிறோம். பாருங்கள், லிப்ரே ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வெர்ஷன் 26.2.42ன்னு இருக்குது. எந்த வெர்ஷனாக இருந்தாலும் அது ஃப்ரீ வெர்ஷன் தான். இதை ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லிப்ரே ஆஃபீஸுங்கிறது இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. நீங்களும் பார்த்திங்கன்னா, கூகுளில் போய் லிப்ரே ஆஃபீஸ்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வரும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபைல், டூல், ஹெல்ப் இருக்குது. இதில் ஓப்பன் ஃபைல் இருக்குது, ரிமோட் ஃபைல் அப்படின்லாம் இருக்கிறதுங்க. இது தாங்க முக்கியமானது. இப்போ ரைட்டர், கால்க்கு, இம்ப்ரெஸ் அப்படிங்கிற 3 பற்றி நம்ம சின்ன கிளாஸில் இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ 9th ஸ்டாண்டர்டில் இம்ப்ரெஸ் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு சிமிலராக இருக்கக்கூடியது ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்டுன்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம சிஸ்டத்தில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் இருக்கும். இந்த வேர்டு இது மைக்ரோசாஃப்டோடைய சாஃப்ட்வேர். இதனுடைய அமைப்பும் அதே மாதிரி லிப்ரே ஆஃபீஸினுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா, மோராலஸ் சிமிலராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேர்டுங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான் இங்கே ரைட்டர்னு கொடுத்துருக்கு. இப்போ கால்க்குங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல்னு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸல்ங்கிறது தான் கால்க்குன்னு சொல்லக்கூடியது. மைக்ரோசாஃப்டில் எக்ஸல் சொல்கிறது தான் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் எக்ஸல்ங்கிறது. பாருங்கள், இது பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும் மைக்ரோசாஃப்டில். அதனால் லைசன்ஸ் கீ என்னது கேட்குது.
இதில் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதனால் இதில் வந்து பெய்டு அப்படிங்கிறதுலாம் நமக்கு கொடுக்க கிடையாது. இப்போ கால்க்குங்கிறது ஸ்ப்ரெட்ஷீட்டு, இம்ப்ரெஸ் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கிடைக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ரன் பேஜ் இப்படி இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு அமைப்பு தான். இப்போ இதை வந்து நான் லைட்டாக க்ளோஸ் பண்ணுறேன் டெம்ப்ளேட்டு. பாருங்கள், இது ரெண்டுக்கும் பாருங்கள் சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு ஆட் டைட்டில் இருக்கும், இதுலேயும் வந்து கிளிக் டு ஆட் டைட்டில்லாம் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் ரெண்டும் ஒன்று தான். பட் வந்து என்னென்னா இது பெய்டு. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வந்து பெய்டு சாஃப்ட்வேர், இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது நம்ம மாதம் பணம் கட்டணும், அதில் வருடத்துக்கு பணம் கட்டணும். இது வந்து அப்படி கிடையாது. ஸோ இது வந்து யூசருக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஸோ நம்ம இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். லிப்ரே ஆஃபீஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒரே ஆஃபீஸுங்கிற ஒரே சாஃப்ட்வேருக்குள்ளார ரைட் டாக்குமெண்ட்டு, கால்க்கு, ஸ்ப்ரெட்ஷீட்டு, இம்ப்ரெஸ்ஸு இப்படி எல்லாமே இதுலேயே இருக்குது. நமக்கு எது வேணுமோ, இப்போ வேர்டு வேணும்னா வேர்டை செலக்ட் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு வேர்டு வேணாம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இம்ப்ரெஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேர் தான் டெம்ப்ளேட். இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணணுமோ, எந்த பேக்ரவுண்டு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு இதை செலக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு. சரியா, தேன்கூடு மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்லைடு. இந்த இடத்துல இருக்க தான் ஸ்லைடு 1, ஸ்லைடு 2 இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெனுவில் பார்த்திங்கன்னா ஃபைல் இருக்குது. ஃபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூவு, ஓப்பன் ரிமோட்டு, அதுக்கப்புறம் க்ளோஸுங்கிற ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. லிப்ரே ஆஃபீஸை விட்டு வெளியே போகணுன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்க, எக்ஸிட் லிப்ரே ஆஃபீஸ்ன்னு இருக்கும். எடிட்டில் போய் பார்த்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கட்டு, பேஸ்ட்டு, அண்டோ, ரீடோ இதெல்லாம் வந்து இதில் வரக்கூடியது. ஹைப்பர் லிங்க் கொடுக்கணும், வீடியோ கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கும். வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வியூவா, அவுட்லுக்கா இதெல்லாம் எல்லாமே இதில் இந்த மெனுவில் இந்த மாதிரி இருக்கும். இன்செர்ட்டில் தான் நமக்கு முக்கியமான ஒரு டூல். என்னென்னு கேட்டிங்கன்னா இமேஜை இதுக்குள்ளார இன்செர்ட் பண்ணுறதுக்கும், ஆடியோவை இன்செர்ட் பண்ணுறதுக்கும், சார்ட்டு, டேபிள், இது மீடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ ஆல்பத்துலேருந்து அப்புறம் ஸ்கேன் பண்ணுறது, இது நம்ம ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணால் அதில் இருக்க பிக்சர்ஸை கூட இதில் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. அப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணுன்னா பாருங்கள், டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல வரும் பாருங்கள். நான் இப்படி ட்ரா பண்ணனாவே டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். ஓகேவா, இது வேணான்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இது. சரி, இந்த சைடில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்லைடுங்கிறப்ப அந்த ஸ்லைடுடைய ஃபார்மேட் என்ன மாதிரி 16 மொபைலில் வர்ற மாதிரி லெட்டர்லையா, லீகல்லையா இந்த மாதிரி ஃபார்மேட் வரக்கூடியது. அதே மாதிரி ஓரியன்டேஷன்னா என்னென்னா பிக்சர் பேப்பருடைய இது, அதாவது லேண்ட்ஸ்கேப்புங்கிறது போர்ட்ரைட்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வருது போர்ட்ரைட்டு. நமக்கு எப்பயுமே லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்தா தான் ஸ்க்ரீனில் காட்டும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்டு எப்படி இருக்கணும், கலரில் இருக்கணும்னா கலரில் வரும், கலர் வேணான்னா நன்னில் இருக்கும், அதில் கிரேடியன்ஸுனால் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இது நம்ம என்ன ஆப்ஷன் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அப்புறம் மாஸ்டர் ஸ்லைடு எப்படி இருக்கணும், அந்த மாதிரி மாஸ்டர் ஸ்லைடுனா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இது மாஸ்டர் ஸ்லைடு. அதுக்கப்புறம் லேஅவுட்டுங்கிறப்ப பார்த்திங்கன்னா இங்கே இப்போ டைட்டிலோடு இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா எம்டி ஆகிடும். இப்போ இதை செலக்ட் பண்ணோம்னு வச்சுங்க, டைட்டில் அண்ட் சப்டைட்டில் வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வர்ற மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் டேபிள் மாதிரி 2 பாக்ஸ் வர்ற மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டைட்டில் மட்டும் வரும், கீழே ஸ்பேஸ் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸாக மேலே டைட்டில், அதனுடைய சப்டிவிஷன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லேஅவுட் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்லைடை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்லைடில் போய்ட்டு நியூ ஸ்லைடில் டூப்ளிகேட் ஸ்லைடு, இன்சர்ட் ஸ்லைடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஃபைலில் இருந்து கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ஸ்லைடுன்னு இங்கே கொடுத்தோன்னா இங்கே ஒன்று ஆட் ஆகிடுது. ஆல்ரெடி 1 வந்துச்சு, இங்கே 2 வந்துருச்சு, இங்கே 3 வருது. இப்போ இது வேணான்னா இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த ஸ்லைடை வந்து டெலிட் ஸ்லைடுன்னு கொடுத்தா போயிடும். பாருங்கள், டெலிட் ஸ்லைடுன்னு கொடுத்தா போயிடுது. இப்போ இது ரெண்டுமே இதுவும் சரி இதுவும் சரி ஒரே மாடலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் இது செலக்ட் ஆகுதா.
இப்போ இதில் மாறிடுச்சு, டெம்ப்டல் மாறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டைட்டில் போடணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி வந்துடுது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபரே சாரி அப்படிங்கிறது. இந்த ஃபாண்டை மாற்றணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஃபாண்ட் மாறும். பாருங்கள் எந்த மாதிரி, இப்போ நான் எழுதுகிற மாதிரி வேணும் அப்படின்னா இது மாதிரி மாறிடுச்சு. ஓகேங்களா? இது என்னது, டுட்டோரியல் கிளாஸ். இப்போ இதுக்கு நம்ம போல்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம்னு வச்சுக்கோங்க, போல்டாக கொடுக்கலாம். அப்போ போல்டுன்னு கொடுத்துட்றேன். இதில் ஃபாண்ட்டு மாற்றணும், இதே மாதிரி எழுதுகிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இதில் என்ன மாதிரி ஃபாண்ட் வேணுமோ மாற்றிக்கலாம். பாருங்க இத்தனை இருக்குது. இப்போ தமிழில் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். இருங்க நான் அது தமிழ்லையும் போட்டு காட்டுறேன். ஸ்டென்சில். இப்போ இது வந்து நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி மேலே தள்ளி வச்சுக்கலாம், மூவ் பண்ணலாம், ட்ராக் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். அப்போ இன்செட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இங்கே வரும். நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இன் தமிழ். அப்போ தமிழில் என்ன பண்ணணும், இப்போ விண்டோஸ்லேயே அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது நமக்கு. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி தமிழ் கொடுத்தோம்னா தமிழ் வந்துடும். தமிழ் மாறிச்சுங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வைக்கணும்னா இதை கிளிக் பண்ணால் சென்டரில் வரும். இந்த சைடில் வச்சா இது சைடில் வரும், இந்த சைடில் வச்சா சைடில் வரும். இப்போ சென்டரில் வச்சுட்டேன். இதோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த இடத்துல போயிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு இதை என்ன பண்ணுறோம், போல்ட் ஆக்குறோம். இதுக்கு கலர் கொடுக்கணுன்னா இந்த இடத்துல போய் கலர் கொடுக்குறோம். அதேமாதிரி இதுக்கு கலர் கொடுக்கணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம், க்ரீன். இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். இது லைட்டாக இருக்குது. இப்போ இது எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு ஸ்லைடு. இப்போ ரெண்டாவது ஸ்லைடு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன். தமிழ் அடித்தா ஸ்க்ரீன்னு தமிழ் வந்துடும். அல்லது மோட்டிவேஷன், மோட்டிவேஷன் இங்கிலீஷ்லேயே இருக்குது, அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு போல்டு கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் போடலாம் அல்லது ஒரு பிக்சர் போடலாம். பிக்சர் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செட்டில் போயிட்டு இமேஜ். இப்போ இந்த பிக்சர் எடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணாலும் டைரெக்டாக வந்துடும். இப்போ இது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அதோடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ லேஅவுட். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறோன்னா லேஅவுட்டுன்னு டைட்டில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த லேஅவுட் எப்படி இருக்குங்கிற பிக்சர் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இது பெருசாக இருக்குது, இது இந்த பாக்ஸுக்குள்ளார கண்ட்ரோல் பண்ணணும். இதை கண்ட்ரோல் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டும் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லைட் ஷோவில் போயிட்டு அப்படி கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இது வந்துடுது, ரெண்டாவது லேஅவுட் அப்படின்னு வருது. இப்போ மூணாவது ஸ்லைடு ஒன்று இன்சர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்,
ஸ்லைடில் போயிட்டு நியூ ஸ்லைடுன்னு கொடுத்தோம்னா நியூ ஸ்லைட் கிரியேட் ஆகிடும். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்ப டெக்ஸ்ட் புக்கில் போய் நமக்கு தேவையான இன்னொரு பேஜை இந்த பேஜ் இப்போ நியூ ஸ்லைடு எப்படி கிரியேட் பண்ணுறது? நியூ ஸ்லைட் பேஸ்ட் எங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். ஹவு தமிழில் இருக்குது. இதை வந்து நம்ம திரும்ப இங்கிலீஷில் மாற்றிட்டு ஹவு டு கிரியேட் நியூ ஸ்லைட் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்றோம். ஸ்டெப் 2ன்னு கொடுத்துக்குங்க. போன ஸ்லைடில் நான் மறந்துட்டேன், இது ஸ்டெப் 1 கொடுங்க. இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பார் செட்டிங் இருக்குது, ரெண்டாவது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, மூணாவது வந்து ஸ்டைல்ஸு, நாலாவது பார்த்தீங்கன்னா கேலரி, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர், ஆறாவது ஷேப்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஷேப்ஸ் வரும். அடுத்து ஸ்லைட் ட்ரான்சிஷன் ஒன்று இருக்குது. இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்லைடும் மாறும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி மாதிரி வைப்பு மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டவுனில் வரும், அன்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன். இது வீலிங் மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ஸ் மாதிரி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா செக்கர் மாதிரி வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் இன்னொரு ஸ்லைடுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு டியூரேஷன் எவ்வளோ, சவுண்டு என்னாச்சும் வேணும்னா கூட சவுண்டு வச்சுக்கலாம். இப்போ அப்ளை டு ஆல்லாம் ஒவ்வொன்றும் எல்லா ஸ்லைடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் வரும். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒன்று இதை கொடுத்துருக்கோம். ரெண்டாவது ஸ்லைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோன்னு வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு இது கொடுத்துருக்கோமா, இங்கே செலக்ட் ஆகிருக்கு. ரெண்டாவதுக்கு இது கொடுத்துருக்கோம். மூணாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். சரி, மூணாவதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ ஃபேட் ஆகிற மாதிரி வருது. இல்லை இந்த மாதிரி கொடுக்கலான்னா இப்படி கொடுத்துரும். இப்போ வந்து இது வந்து இது கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்னென்னா அனிமேஷன் அப்படிங்கிற ஒன்று. இந்த அனிமேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பேர் இந்த லிப்ரே ஆஃபீஸ், இதை செலக்ட் பண்ணால் தான் அனிமேஷன் வரும். இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆட் எஃபெக்ட்னு கொடுத்தா ஃப்ளை இன்னும் கொடுத்தோம்னா பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஃப்ளை இன்னா அடுத்தது இதுக்கு ஒன்று ஆட் பண்ணணும். ஆடில் கொடுத்துட்டு பாக்ஸுன்னு ஒன்று கொடுக்க பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு லெட்டருக்கும் தனித்தனியாக நம்ம அனிமேஷன் கொடுக்கலாம். டைமண்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வரும். நம்ம எதுக்கு இது பண்ணுறோமோ அதுக்கு உண்டான அனிமேஷன் இங்கே வரும். எல்லாமே கிளிக் பண்ண லிப்ரே ஆஃபீஸ் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கணும். இது ஆல்ரெடி நான் கொடுத்தது தான், அந்த டிசைன் மாற்றுறதுக்கு. பாருங்கள், இப்போ மாற்றோன்னா இது மாறிடும். இது போட்டாலும் இங்கே மாறிடும். அதாவது டெம்ப்ளேட்டோடைய பேக்ரவுண்ட் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது நல்லாயிருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் கூட ஒவ்வொன்று வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு நான் இதை போட்டுறேன். ரெண்டாவதுக்கு பார்த்திங்கன்னா மாற்றிக்கிறேன், இது மாதிரி போட்டுக்கிறேன். மூணாவதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று, ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சுக்கலாம். இல்லை இது நல்லா இருக்குன்னா இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அனிமேஷனுங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ஆட் பண்ணணும். என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா டெப்த்தாக இருக்குது. இப்போ இது போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லைட் ஷோ பார்க்குறோம். வந்துருச்சுங்களா?
இப்போ நான் எந்த சீக்வன்ஸில் கொடுத்தனோ அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். 2வது லேஅவுட்டுக்கு நான் எதுவும் அனிமேஷன் கொடுக்கல. 3வது ஸ்லைடு. இப்போ இந்த மாதிரி 3 ஸ்லைடு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி இதை சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலுக்கு போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது சேவ் ஏஸ்ன்னு கொடுக்கலாம். சேவ்னு கொடுத்தா அப்படியே இந்த பேரில் நமக்கு இங்கே சேவ் ஆகும். என்ன பேர் கொடுக்குறோமோ அது. லேஅவுட் அப்படின்னு கொடுக்குறேன். லேஅவுட் 1ன்னு கொடுத்து நம்ம டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதையே வந்து சேவ் ஏஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னவா கேட்கும்னா, என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இதை வேறு மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். இப்போ பவர் பாயிண்ட்டு மைக்ரோசாஃப்ட்டில் இதை வந்து ரீட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஓடிபின்ற ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் இங்கே மைக்ரோசாஃப்ட்டில் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2007 325ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது மாடல். இதில் கொடுத்து இதை சேவ் பண்ணோம்னா அந்த மாதிரி ஃபைலாக இது சேவ் ஆகும். ஓகேங்களா? இங்கே யூஸ் ஓடிபி ஃபார்மேட்டா அல்லது யூஸு பவர் பாயிண்ட் ஃபார்மேட்டான்னு கேட்குது. நான் யூஸ் பவர் பாயிண்ட் ஃபார்மேட்டுன்னு கொடுத்தேன்னா அந்த மாதிரி சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதுதான் ஒரு ஸ்லைடு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து இந்த ஃபைலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை க்ளோஸ்ன்னு கொடுத்தோம்னா இது க்ளோஸ் ஆகிடும். இந்த ஃபைல் மட்டும் க்ளோஸ் ஆகிடும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இருக்குது. இங்கே 2 ஃபைல் இருக்குதுன்னு யோசிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லிப்ரே ஆஃபீஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிபிடி ஃபார்மேட்டில் இருக்கும். பாருங்கள், இங்கே சைடில் நோட்டிஃபிகேஷனில் இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். பிபிடிஎக்ஸ்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓடிபிங்கிறது வந்து லிப்ரே ஆஃபீஸோடைய ஃபார்மேட்டு. பிபிடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டோடைய ஃபார்மேட்டு. அவ்வளோதாங்க. இதுக்கடுத்து வந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா எக்ஸிட் லிப்ரே ஆஃபீஸ்ன்னு கொடுத்தோம்னா வெளியே வந்துடும். இந்த வீடியோவில் எப்படி வந்து லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் ஒரு ஸ்லைடு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ புக் கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்செட்டிங் நியூ ஸ்லைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மெனுவில் போயிட்டு நம்ம வந்து ஸ்லைடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்லைடு மெனு ஓப்பன் பண்ணுறோம். அதில் நியூ மெனு வரும். அது ஓப்பன் ஆனோன்னே நமக்கு டெம்ப்ளேட் நம்ம சூஸ் பண்ண மாதிரி வரும். அதில் வந்து நம்ம பிக்சர்ஸ் இமேஜ் இன்ஸ்டர்ட் பண்ணுறதுனா என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது இன்செட்டில் போய் இமேஜை செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது பிக்சர் வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தேடு இன்செட்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் இதில் வரும். இது எல்லாமே நம்ம இதில் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லாதது என்னென்னா ஆடியோ வீடியோ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட்டில் போயிட்டு ஆடியோ வீடியோ எப்படி இமேஜை இன்செர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆடியோ வீடியோவும் இன்செர்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஸ்லைடு ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்துருப்போம். வைப்பு, வீலு, அன்கவரு, பார்ஸ் இந்த மாதிரி மெத்தேடில் கொடுத்துருக்கிறத பார்த்தோம். அப்புறம் அனிமேஷன் கொடுக்குறோம். அனிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு ஸ்லைடை டெலீட் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா போயிட்டு ஸ்லைடில் போயிட்டு டெலிட்டுங்க ஸ்லைடு மெனுவில் போய் டெலிட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரக்கூடியதில் டெலிட் ஸ்லைடு அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைப் த ஃபைல் நேம் அண்டு சேவ் பட்டன் கொடுக்குறோம். அப்புறம் வியூ ஸ்லைட் ஷோங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஷோவில் போயிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஸ்லைடுங்கிறது எஃப்ஐயும் கொடுக்கலாம் அல்லது ஃபஸ்ட்டு ஸ்லைடு கொடுக்கலாம். இல்லை நம்ம எந்த ஸ்லைடு வச்சுருக்கோமோ அந்த ஸ்லைட்லேருந்து வியூ கொடுக்கலாம். இதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் பண்ணுறது ப்ரெசன்டேஷன்னு பார்த்தா ஃபைல் மெனுவில் போயிட்டு க்ளோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்ம பண்ணதையே திரும்ப வந்து போட்டு பார்க்கணும், திரும்பி நம்ம அந்த வியூ பண்ணி பார்க்கணுன்னா ஃபைல் மெனுவில் போய் ஓப்பன் ஆப்ஷனில் போய் அந்த ஃபைலோடைய நேமை வச்சு ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிட் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸில் ஃபைலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக கீழே வந்து இருக்கும். அதுதான் வந்து எக்ஸிட்னு ஒன்று இருக்கும். எக்ஸிட் லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆகிடும். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் என்னாச்சு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.